இந்த பூனையை எங்கேயோ பார்த்திருக்குன்னு நாகார்ஜுன மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த பூனை ஜூட்டோபியா 2ல வந்துட்டு வந்திருக்கும். இந்த பூனை பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலாஸ் கேட். இந்த பூனையில இருந்து என்ன வித்தியாசம் இல்ல என்ன ஒரு புதுசுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூனை நேச்சுரலி இன்ஜினியர்டுன்னு சொல்றாங்க. அதாவது நேச்சுரலி இன்ஜினியர்டுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த பூனை வந்துட்டு -50°C பனியில வந்துட்டு வாழும். அதே நேரத்துல ரொம்பவும் சூடான இடத்துலயும் வாழும். பனி பாறையிலையும் வரும், பாறையிலையும் வரும். சோ இந்த பூனை வந்துட்டு ரொம்பவும் சென்சிட்டிவான பூனை. அதே நேரத்துல அனிமல் கிங்டத்தோடைய ஒரு இன்ட்ரோவர்ட்னே சொல்லலாம். ஏன்னா இது ஒளிஞ்சுக்குச்சுன்னா இதை கண்டே பிடிக்க முடியாது. என்னதான் இது ஒளிஞ்சுக்குச்சுன்னா கண்டே பிடிக்க முடியலனாலும் வெளியே வந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுச்சுன்னா, இது 20 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுச்சுன்னா நம்ம 10 கிலோமீட்டர் வேகத்திலே போய் அதை புடிச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அவ்வளவு ஸ்லோவா இருக்கும். ஆனா இதோட சென்சிட்டிவ்னாலேயே இதோட வாழ்வாதாரத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்போ இல்ல ஏதோ ஒரு ஆபத்தோ இல்ல அழியிற நிலைமைக்கு வந்துட்டாலோ இது ரீப்ரொடியூஸே பண்ணாது. அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணலன்னா அதோட குட்டிகள் வந்துட்டு பெருகாது. சோ இனத்திலையும் வந்துட்டு இது குறைய ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. இந்த பூனைட்டு இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னதான் இந்த பூனை வந்துட்டு ரொம்பவும் ஸ்லோவானதா இருந்தாலும் இந்த பூனை வந்துட்டு அடாப்டபிள் தன்மை கொண்டது. சோ நம்மளும் வந்துட்டு அவ்வளவு வேகமா இல்லைனாலும் நம்ம இருக்க பொசிஷன்ஸ்ல வந்துட்டு அடாப்டபிள் ஆயிக்கணும். அதே நேரத்துல நம்ம பிளேஸ நம்ம தான் தக்க வச்சுக்கணும்.